வணக்கம் மக்களே, சற்றும் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் எந்த செய்தியில் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 6500 தேநீர், சிற்றுண்டி, சாப்பாடு விலை வந்து உயர்வாக சொல்றாங்க. ஸோ இதை பற்றி தான் எந்த செய்தியில் பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 தகவலை தான் இந்த செய்தியில் ஸோ சிலிண்டர் மற்றும் மத்திய அரசுடைய ஒரு ஸ்கீம் பற்றிய ஒரு முக்கியமான தகவலாக பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அனுப்பு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க மக்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் உலக சந்தையில் பார்த்தீங்கன்னா கள்ள சந்தையில் ஒரு வணிக பயன்பாட்டுக்கான ஒரு சிலிண்டர்களை பல ஆயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்கும் சூழ்நிலை வந்து ஏற்பட்டுள்ள இந்த நிலையில தான் இதனால ஹோட்டல்ல தேநீர், சிற்றுண்டி, சாப்பாடு உள்ளிட்டனுடைய விலை வந்து கணிசமாகவே அதிகரித்து வந்ததாக நமக்கு பார்க்கிறோம். ஸோ மத்திய கிழக்குல போர் பதற்றம் நீடிக்கிறது. இதனால தான் ஈரான்ல கடல் வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இந்தியாவில் எல்பிஜி கேஸ் சிலிண்டருடைய தட்டுப்பாடு வந்து ஏற்படுவதாக நமக்கு எல்லாருக்கும் அறிந்த நிலையாக இருந்த நிலையில தான் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகிக்கப்படும் நிலையில வணிக பயன்பாட்டு சிலிண்டர் நிறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனை, கல்வி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அடிப்படையில் கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டதாக சொல்ல வந்த இந்த நிலையில சில கடைகள் வணிக சிலிண்டர்களை கிடைக்காமல் பார்த்தா வீட்டு உபயோக சிலிண்டரை நம்பி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம், வடபழனி, அடையாறு, தீநகர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பல சாலையோர உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் வணிக சிலிண்டர்கள் பொறுத்த மட்டும் கிடைக்கவில்லை அப்படின்றும் அறிவிப்புகள் பலகையில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தா இது குறித்த சிறிய உணவு கடை உரிமையாளர் இப்போ கூறியதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கள்ள சந்தையில் பார்த்தா ரூபாய் 3000 விற்கப்பட்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை பார்த்தா இப்பொழுது 6500 விற்கப்படுகிறதாக சொல்றாரு. ஸோ பல இடங்கள்ல ரூபாய் 6500க்கும் கேஸ் சிலிண்டர் கிடைக்காத நிலை இருக்கிறதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இங்க சொல்ல வராரு. நெருக்கடியை சமாளிக்க முடியாத நிலை இருக்கிறது. இவ்வாறு அவர் ஒரு பிரஸ் மீட்ல கொஞ்சம் சொல்லியிருக்காரு. மக்களிடையும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நம்ம நிலவி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருடைய தவிப்பு பார்க்க பார்த்தீங்கன்னா, இதுக்கிடையில வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்தும் உரிய காலத்துல கிடைக்காமல் வாடிக்கையாளர்கள் தவிர்த்து வருகின்றனர். சிலிண்டருடைய முன்பதிவு இடைவெளி 21 நாள்ல இருந்து நகர்ப்புறங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 நாட்களாகவும், கிராமப்புறங்களுக்கு 45 நாட்களாகவும் நீடிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. அதன்படி முன்பதிவு செய்தாலும் உரிய காலத்துல வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து கிடைக்காத ஒரு நிலை தான் ஏற்பட்டுள்ளதாக தமிழகத்துல பார்க்கிறோம். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில, முன்பு எல்லாம் சிலிண்டர் முன்பதிவு செய்தால் அடுத்த செயல்முறை முடிந்து ஓரிரு நாட்கள்ல சிலிண்டர் வீட்டுக்கு வந்துடும். இப்பொழுது ஒரு வாரம் கடந்தாலும் கேஸ் சிலிண்டர் வந்து வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் கால தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் பொதுமக்கள் வந்து ஒரு அச்சத்தாக உள்ளாருக்காங்க. ஸோ இது போன்ற மத்திய அரசுடைய, மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் வீடியோ போட்டுப்பாங்க. நன்றி, வணக்கம் மக்களே.